अता तू जुदो सखा हम है तेरे मंते. என்ன சொல்ல வருகிறோம் என்றால், எங்கட அடுத்த கட்டம் என்ன நடக்க போகிறது என்பது எங்களில் யாருக்கும் தெரியாது. அப்படியாக இருக்கும் நிலையிலே என்ன தைரியத்தோட இவர் படத்தை போட்டு மியூசிக்கோட பாட்டோட பார்த்து கொண்டிருக்கிறார். 1 மணி நேர படம், எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறார். என்ன நிச்சயம் இருக்கிறது? இந்த 1 மணி நேர படம் முடிகிறதுக்கு முன்னால மலக்குல் மௌத் என்னை வந்து சந்திக்க மாட்டார் என்பது. ஒரு அந்நிய பெண்ணுக்கு வாக்கு கொடுத்து விட்டு நடந்து கொண்டிருக்கிறார். ஒரு சிறிய இன்பத்தை அனுபவிப்பதற்காக வேண்டி உனக்கு என்ன தைரியம் இருக்கிறது? அவளை போய் அடைந்து உன்னுடைய அந்த சில நிமிட சந்தோஷத்தை நீ அடைவதற்கு முன்னால் இடையிலே மலக்குல் மௌத் சந்திக்க மாட்டார் என்பதில் எத்தனை ஜனாதா கலப்படி விழுகிறது. அரபு நாட்டில் வாழக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆளி அவர் சொல்லுகிறார், அவருடைய ஒரு நண்பர் சொன்னதால் நடந்த ஒரு நிகழ்வு. அவருடைய அந்த நண்பருக்குரிய ஒரு கூட்டாளிக்கு நடந்தது. அவரு எந்த அமல் இபாதத்தும் இல்லை, தொழமாட்டார். அவருடைய கூட்டாளிமாரெல்லாம் கெட்டவர்கள். அவருடைய பொழுதுபோக்கு படமும் பாட்டும் மியூசிக்கும். அவருக்கு அவருடைய வீட்டுக்குள்ள ஒரு சொந்த ரூம், அதுல உள்ளதெல்லாம் இந்த நஜீஸ் சீடிகளும் அப்படியான விடயங்களும். அது அவருக்குத்தான் முழு அதிகாரம். உம்மை வாப்பக்கும் அந்த ரூமை எட்டி பார்க்கறதுக்கே. அப்படிப்பட்ட ஒரு வாலி. பல விடித்தங்கள் அவருக்கு சொல்லப்பட்டது, அவர் கேட்கிற மாதிரியும் இல்லை. ஒரு நாளுடைய நிகழ்வை சொல்றார். ஒரு சீடி எடுத்துக்கொண்டு வந்தார். இஷாவுடைய நேரம், மக்கள் எல்லோரும் மஸ்ஜிதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர் அந்த சீடியோட வாரார் வீட்டுக்குள்ள ரூமுக்கு. அவரது அறைக்குள்ள நுழைந்து கதவை மூடினாரு. அந்த சீடியை போட்டு இவர் பார்த்து கொண்டிருக்கிறார். தனிமையாகிய உடனே மனிதன் நினைக்கிறான், என்னை பார்ப்பதற்கு யாருமே கிடையாது, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை கூட இல்லாமலாகிறது. மனிதன் 2 கட்டத்தில் ஒரு நேரத்தில் தான் பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்ளுகிறான். இந்த காலத்தில் ஒன்றோ எதுக்கு பாவம் செய்ய மாட்டாரு, சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு அம்பலமாகிடும், பேஸ்புக்ல வந்துடும். இல்ல அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த ஒரு சிந்தனை மனிதனுக்கு வந்தால் உண்மையிலே அவன் முஃமினாக வாழ்ந்து முஃமினாக மரணிப்பான். யார் நடித்து கொண்டு தனிமையிலே பாவம் செய்வார்களோ, உலமாக்கள் எழுதுகிறார்கள், இவருடைய இறுதி கட்டத்திலே ஈமான் கலட்டப்படும். மறைத்து மறைத்து ஒரு மனிதனுக்கு தொடர்ந்து பாவம் செய்ய முடியாது. அவன் மறைத்து மறைத்து செய்த பாவத்தை மறைவாகவே தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான். இல்ல, மறைத்து மறைத்து பாவம் செய்கிறான், வெளிரங்கத்திலே நல்லவனாக நடிக்க முயற்சி செய்கிறான். கூடினால் மௌத்து வரையிலே நடிக்கலாம். மௌத்துடைய நேரம் காட்டிக் கொடுக்கும் இவன் நல்லவன் அல்ல, கெட்டவன். நஊது பில்லாஹி மின்ஹு. இவர் சீடியை போட்டு பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் எழுதுகிறார், ஒரு அருவருப்பான அசிங்கமான காட்சிகள் உள்ள ஒரு சீடி. கெட்டதை பார்க்கும் பொழுது மனிதனுக்கு கெட்ட உணர்வு தான் உண்டாகும். கெட்டவனோட இருந்தா கெட்ட சிந்தனை தான் உண்டாகும். அவர் சொன்னதை சொல்லுகிறேன், கொஞ்ச நேரத்தில் அவன் அந்த அசிங்கங்களை பார்த்து பார்த்து தன்னையே மறந்து நிர்வாணமாகி கொடுத்தான். பாவம் பாவத்து தான் இது உண்டு. கொஞ்ச நேரத்தில் உம்மா வீட்டுக்குள்ள இருக்கிறா, பயங்கரமான ஒரு சத்தம் கேட்குது, ஆண்டு கத்துறா. உம்மா ஓடி வந்தா,
என்ன நடக்குது? ஒரு அறையுடைய துவாரத்தினூடாக கூர்ந்து கவனிக்கிறாள். மகன் அப்படி பிறண்டு இருக்கிறான். குட்டுவத்தில் இருந்து கத்துறான், என்னை யாரோ கொல்ல போறான், நே வந்து காப்பாத்துங்கோ. உம்மா பயந்துட்டா. என் மகன் என்ன நடக்குது? கதவை தோறோ, அவனால் ஒன்றும் செய்யறதுக்கே இல்லை. இப்ப உண்மை என்ன செய்ய? இப்ப மகனை பாதுகாக்கும். கரண்ட் பட்டுட்டா இல்லாட்டி வேற என்ன மகன் நடக்குதா? மகன் இந்த கோலத்திலே இருக்கிறான். வெளியில சொன்னா அம்பலமாகி விடுவான், கேவலமாகி விடுவான். இதை உண்மை யோசிப்பாவா? இல்லாட்டி மகன் எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்பதை யோசிப்பாவா? அல்லாஹ் எப்படி அம்பலப்படுத்துகிறான் மறைமுகமாக செய்யும் பாவத்தை. மனிதனால் கற்பனை பண்ணவும் முடியாது. உடனே உம்மை வந்து வெளியில கத்தினான், ஏன் புள்ளைய பாதுகாருங்க, முழு ஊரும் வருவது வீட்டுக்கு. கதவை உடைச்சு கொண்டு உள்ளுக்கு போனா அவர் சொல்றாரு, அந்த அவனுடைய கம்ப்யூட்டரில் அல்லது லேப்டாப்பிலே அந்த அசிங்கமான காட்சிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவன் நிர்வாண நிலையிலே இருக்கிறான். அதே நிலையில் அவனுடைய ரூஹும் இருக்கும். நஊதுபில்லாஹ். தமூதூன கமா தஈஷூ. எது வாழ்க்கையோ அதுதான் மௌத். எப்படி வாழ்கிறீர்களோ அப்படித்தான் மரணிப்பீர்கள். படத்திலையும் பாட்டிலையும் ஹராத்திலையும் மியூசிக்லையும் தவறான தொடர்புகளிலும் போல பொருள்களுக்கு அடிமையாகி அந்த அசிங்கத்திலே ஈடுபட்டுவிட்டு பெற்றோர்களை துண்டித்து குடல்வா ஜனங்களை துண்டித்து மனம் போன போக்கிலே வாழ்ந்தவனுக்கு திக்ரிலும் திலாவத்திலும் கலிமாவிலும் மரணிக்க ஒரு நாளும் முடியாது. இது வாழ்க்கையோ அதுதான் மௌத். நல்ல நிலையில் உள்ளவருக்கு தான் நல்ல மௌத். தஹஜ்ஜத்துக்கு எழும்புறாரு, அதான் சொல்லப்பட்ட மதித்து பள்ளிக்கு வாராரு. ரப்புடைய கட்டளை. வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் என்று வரும் பொழுது ஹராத்ல இருந்து தவிர்ந்து கொள்றார். இது வட்டி. இந்த வட்டி அக்கௌண்ட் மூடப்படாத நிலையில என்ன மௌத்து வந்துடப்படாது. எத்தனையோ ஜனாதாக்கள் கபூரை நோக்கி சொல்லுகிறது, அவருடைய வட்டி வங்கியில வட்டி அவருடைய சேமிப்புக்கு விழுந்து கொண்டிருக்கு. எத்தனையோ ஜனாதாக்கள் கபூரை நோக்கி செல்லுகிறது, தாயுடன் பேசாத நிலையிலே, தந்தையுடன் பேசாத நிலையிலே, உறவை துண்டித்த நிலையிலே, அடுத்தவனுடைய காணியிலே வீடு கட்டப்பட்ட நிலையிலே, அடுத்தவனுடைய சொத்துக்கு பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையிலே, பிஸ்னஸுக்கென்று பணத்தை எடுத்து மோசடி செஞ்சு அதை மூடி ஒழிக்கப்பட்ட நிலையிலே, எத்தனையோ கடன்களை எடுத்து அது கொடுக்கப்படாத நிலையிலே எப்படி கபூர்ல தப்பலாம்? இந்த உலக வாழ்க்கை விளையாட்டல்ல. எப்படியும் வாழலாம், எதையும் செய்யலாம், எப்படியும் சம்பாதிக்கலாம், யாருக்கும் அநியாயம் செய்யலாம், இவனையும் ஏமாத்தேண்ட வைத்த நிரப்பலாம், சாக்க நிரச்சலாம். இப்படி வாழ்ந்து தப்புறது கேள. உலகத்திலே கொஞ்சம் நிம்மதியாக வாழுவதற்காக வேண்டி அடுத்தவனுடைய சொத்தை கைப்பற்றுகிறான், திருடுகிறான், அதற்கு போய் வழக்கு பேசுகிறான், அடுத்தவனுக்கு போக வேண்டிய உரிமைகளை வழங்குவதில்லை, அதனை அவரையும் இவரையும் பிடித்து எழுதி கொள்ளுகிறான். இதற்கு நிம்மதியாக சில வருடங்கள் வாழுவதற்கு. ஆனால் அவனுடைய கேவலத்தையும் தண்டனையையும் கபரில் இருந்து நிரந்தரமாக அனுபவிக்கிறான். அது விளங்குவதில்லை எத்தனையோ பேர். பெரியோர்களே, சகோதரர்களே, ஒவ்வொருவரும் இதைத்தான் யோசிக்க. நான் எனக்கு திடீரென்று மரணம் வந்துவிட்டால் நான் எப்படி மௌத்தாக போறேன்?